எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரகு கோபால். நிஃப்டி லாஸ்ட் ஒரு 1.5 மந்த்ல 25,150க்கு மேல ஒரு நாள் கூட க்ளோஸ் நடக்கல. வென்னவர் 25,100 25,150 டச் பண்ணும்போது மார்க்கெட் ஒரு செல் ஆஃப் ஆயிடுது. டுவர்ட்ஸ் 24,500 வரைக்கும் ஃபால் ஆயிடுது. பட் இன்னைக்கு டே க்ளோஸ் 25,238ல க்ளோஸ் ஆயிருக்கு. இது ஒரு பாசிட்டிவான விஷயம். முக்கியமா மிடில் ஈஸ்டுடைய டென்ஷன் குறையுதுன்னே அர்த்தம். டொனால்ட் ட்ரம்ப் அறிக்கை விடுறது வாட் எவர், மிடில் ஈஸ்ட்ல டென்ஷன் குறையுதுனால ஸ்டாக் மார்க்கெட் ரைஸ் ஆகுது. ரெண்டாவது முக்கியமான ஒரு ரீசன் யூஎஸ் சைனாவுடைய அந்த ட்ரேட் டாக்ஸ், முக்கியமா செமிகண்டக்டர் சிப்ஸ், இதனுடைய எக்ஸ்போர்ட்ஸ், இதனுடைய டாக்கிங் நடந்துகிட்டு இருக்கு. இதனால ஐடி செக்டார் ஒரு பாசிட்டிவா இன்னைக்கு மேஜரா ஐடி செக்டார் ஸ்ட்ராங்காவே ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இது நிஃப்டிக்கு பாசிட்டிவ் கொடுத்துருக்கு. பேங்க் நிஃப்டி அந்த அளவுக்கு ரைஸ் ஆகல, பட் நிஃப்டி ஸ்ட்ராங்கா ரைஸ் ஆயிருக்கு. இதுதான் முக்கியமான ரீசன். க்ரூட் ஆயிலுடைய பிரைஸ் இந்த மாதிரி மிடில் ஈஸ்டுடைய டென்ஷன் குறையதுனால க்ரூட் ஆயிலுடைய பிரைஸ் சிக்னிஃபிகண்டா குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 8% மேலே க்ரூட் ஆயிலுடைய பிரைஸ் குறைஞ்சிருக்கு. நிஃப்டி அண்ட் சென்செக்ஸினுடைய டெக்னிக்கல் மூவ்மெண்ட் பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம இந்த சார்ட் நான் 4 ஹவர்ஸ்ல வச்சிருக்கேன் பாருங்க. 4 ஹவர் தான் ஒரு பிரேக் அவுட் கிளியரா ஐடென்டிஃபை பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 டைம்ஸ் 25,200 டச் பண்ணுது. பட் 25,200க்கு மேல க்ளோசிங் நடக்கல. பட் இன்னைக்கு க்ளோசிங் நடந்தா கூட இந்த சேனல் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். இப்ப இதுக்கு மேல க்ளோசிங் கண்டிப்பா நடக்கணும். அதாவது 25,300க்கு மேல அட்லீஸ்ட் ஒரு 4 ஹவர் ஒரு டே கேண்டில் க்ளோசிங் நடந்தாதான். ஏன்னா இந்த சேனல் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. ஓகே, ஸோ இதுக்கு மேல க்ளோசிங் நடந்தா மட்டுமே அகைன் அப்சைடு பிரேக் அவுட் ஆகுதுன்னு அர்த்தம். ஒருவேளை 25,300க்கு மேல ஒரு நாள் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலே 25,800 ரொம்ப குயிக்காவே அப்சைடு ரைஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 25,800 26,100. ஓகே, இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு எபோல க்ளோஸ் ஆகுதான்னு பாருங்க. அதே நேரம் இங்கிருந்து ரைஸ் ஆச்சு இல்லையா, இந்த ட்ரெண்டை கவனிக்கணும். அப்போ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு அப்சைட்ல 25,300 ரெசிஸ்டன்ஸ் ஆகும். பாட்டம் சப்போர்ட்டுங்கிறது 24,990. இது பாட்டம் சப்போர்ட்டாகவும் இருக்கும். அப்போ இந்த குட்டியான ஒரு ரேஞ்சுக்குள்ளதான் மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நடக்க போகுது. ஒருவேளை கேப் டவுன் ஆச்சுன்னா, ஃபால் ஆச்சுனாக்கா 24,990 980 இது ஒரு குரூஷியல் சப்போர்ட்டா இருக்கு. இங்கிருந்து திருப்பியும் பவுன்ஸ் பேக் ஆகும். ஸோ அப்சைட்ல 25,290 300 இதெல்லாமே ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ ஒருவேளை டவுன் சைடு பிரேக் அவுட் ஆனா மார்க்கெட் அகெயின் இந்த சேனலை கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, இதை மட்டும் வாட்ச் பண்ணி பாருங்க. முக்கியமா இன்னைக்கு ரைஸ் ஆனதுல நம்ம இந்த வாரம் ஸ்டார்டிங்ல இருந்தே பார்த்துட்டு இருக்குது. ஒன்று பேங்கிங் செக்டர்ல பிஎஸ்யூ பேங்க்ஸ், மெட்டல்ஸ், எனர்ஜி, ஐடி செக்டர். ஸோ இப்போ ஐடி செக்டர் ஸ்ட்ராங்கா ரைஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ரைஸ் ஆனதுல முக்கியமா பிர்லா சாஃப்ட் ஒரு ஸ்ட்ராங்கா ரைஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட லோ எவ்வளோனாக்க 412 445 வரைக்கும் இருக்கு. ஐடி செக்டர்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவ்மெண்ட் கொடுத்தது பிர்லா சாஃப்ட் தான். இதுக்கு மேல பிரேக் அவுட் ஆகும்போது ஒரு லாங் ரேலி இருக்கு பிர்லா சாஃப்டை பொறுத்தளவுக்கு. ஐடில நெக்ஸ்ட் ட்ரெண்ட், இந்த நெக்ஸ்ட் ட்ரெண்ட் டிஆர்என்டி, இந்த ஸ்டாக்கையும் வாட்ச் பண்ணி பாருங்க. இதுவுமே ஷார்ட் டேர்ம்ல பிரேக் அவுட் ஆயிருக்கு. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் பேட்டர்ன் வந்தாலே லைக் டைமண்ட் மாதிரி இருக்கு பாருங்க. அப்ஸ் போய் அகெயின் வந்திருக்கா, அகெயின் ரைஸ் ஆயிருக்கா. இப்போ இந்த இடத்துல பாருங்க, லைக் ஒரு டைமண்ட் மாதிரி இருக்கா, டயக்னலா இந்த மாதிரி ஃபார்மேஷன் வந்துச்சுனாலே மார்க்கெட் ரிவர்சல் ஆகும்னு அர்த்தம். ஒரு ரிவர்சல் சைனை இது இண்டிகேஷன் பண்ணும். ஸோ இந்த ஸ்டாக்கையும் வாட்ச் பண்ணி பாருங்க. ஐடி செக்டார்ல பிர்லா சாஃப்ட், ட்ரெண்டு, ஹெச்எஸ்சிஎல் டெக்னாலஜி, இன்ஃபோசிஸ், விப்ரோ இந்த மாதிரி ஐடி செக்டர்ல வாட்ச் அவுட் பண்ணி பாருங்க. அதே போல இன்னைக்கு டைட்டன் ஸ்ட்ராங்கா ரைஸ் ஆயிருக்கு.
நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டைரக்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஜூலை 2 வந்து ஸ்டார்ட் ஆகும். 1 டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து ஜூலை 6 இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு என்ரோல் பண்ணிக்கலாம். டைட்டனை பொறுத்தளவுக்கு வீக்லியில் மல்டி இயர் சப்போர்ட்டில் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகுது. கிட்டத்தட்ட 2020 இந்த லோலேருந்து கிராஷ்லேருந்து ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆன மார்க்கெட்டில் கரெக்டாக சப்போர்ட் 3150 சப்போர்ட் எடுத்து இப்போ அப்சைட் ரைஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி கரெக்டாக இந்த சப்போர்ட் ஆகிற இடத்துல லைக் வந்து ஒரு ரிவர்சல் ஆகிற ஷைன், ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன், கப் அண்ட் ஹேண்டில், இந்த மாதிரி ஃபார்மேஷன் நடக்கும்போது மார்க்கெட் ஸ்ட்ராங்காக ரிவர்சல் ஆக போகுது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஒன்று இங்கிருந்து வரக்கூடிய இந்த ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆகணும், இல்லை இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் சைன் வந்து ஃபார்ம் ஆகணும். இப்போ இதில் பாருங்கள், பொசிஷனலாக பாருங்கள், டைட்டன் வந்து இந்த இடத்துல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் நடக்குதான்னு பாருங்கள். இங்கே வரைக்கும் வந்து அகெயின் கீழே ஃபால் ஆகி அகெயின் ரைஸ் ஆகிருக்கு. இப்போ அகெயின் அடுத்த ஷோல்டர். ஸோ இந்த மாதிரி வருதா, ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் வருதா. சப்போர்ட் ரீஜனில் இந்த மாதிரி ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்தது அப்படின்னா அப்சைடு வந்து ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகும். 4000 மேலே அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ப்ரெடிக்ஷன் கிடையாது, ஜஸ்ட்டு இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ டைட்டன் ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு மொமெண்டம் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்னைக்கு ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆனதில் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் அடுத்து எம்என்டம் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா வந்து ஒரு ஸ்ட்ராங்காக அப்சைடு பிரேக் அவுட் ஆகிருப்பாங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட மே மந்த் லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டில் இருந்தது, அப்சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கா. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா வந்து 3330ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கையும் வந்து வாட்ச் அவுட் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே இன்னைக்கு ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆன பங்குகள். ஓகே, நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். லாஸ்ட் ஒரு 3 டேஸில் மட்டும் கிட்டத்தட்ட மோர் தென் 10% வந்து க்ரூட் ஆயில் ஃபால் ஆயிருக்கு. 6450லேருந்து 6650 இதுதான் வந்து பொசிஷனல் ரெசிஸ்டன்ஸு. ஸோ இங்கேருந்து கரெக்டாக ஃபால் ஆகி சப்போர்ட் லைனில் தான் வந்து நிற்கிது. 6400க்கு பிலோவில் போகும்போது க்ரூட் வந்து நெகட்டிவ் ட்ரெண்ட் ஆகிடும். அகெயின் இப்போயே வந்து ஸ்ட்ராங்காக ஃபால் ஆகிருக்கு. இந்த ட்ரெண்டுக்கு பிலோவில் போச்சு அப்படின்னா இன்னுமே ஃபால் ஆகிடும். ஏன்னா பாட்டம் டு பாட்டம் கனெக்ட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக ஒவ்வொரு முறையும் இந்த சப்போர்ட்டில் வந்து நிற்குதா. அப்போ இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்து 4500 வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. க்ரூட் ஆயிலை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபைன், ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிஃப்டியும் சரி சென்செக்ஸும் சரி கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு 82,800ங்கிறது இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் நடக்கணும், டே கேண்டில் வந்து பிரேக் அவுட் நடக்கணும். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 24,300க்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆகணும், அப்போ தான் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஓவரால் மார்க்கெட் ஒரு ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் எடுத்துக்கூடிய ஷேர்ஸ் அதனுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலும் கீழே பதிவு பண்ணுங்கள். அதுக்கான அப்டேஷன் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.